ஹாய் கைஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி குறித்த உண்மை எப்போது தெரிய வரும் என்று ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் இந்த வாரத்திற்கான ப்ரோமோ வீடியோ வெளியாகியுள்ளது. அதில் ரோஹிணி தான் கல்யாணி என்று கிறிஷின் அம்மா என்பதும் மீனாவிற்கு தெரிய வருவது குறித்த வீடியோ வெளியாகி மக்கள் மத்தியில் மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த உண்மையை தெரிந்ததும் மீனா ரோஹிணியின் கன்னத்தில் பலார் என்று அறையும் காட்சியும் அந்த ப்ரோமோ வீடியோவில் பதிவாகியுள்ளது. தொடர்ந்து இந்த வாரம் மிகவும் விறுவிறுப்பாக செல்லும் சிறகடிக்க ஆசை சீரியல் என்று ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டுள்ளனர். கிறிஷ் பாட்டி சொன்ன கோவிலுக்கு வருகின்றனர். அப்போது பேசிக் கொண்டிருக்கும் சமயத்தில் அவர்கள் என் தம்பி மனைவி பையனை தான் பார்க்க போறோம், அவனை நாங்களே வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம் என்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு வந்த பிறகு முத்து பூஜை பொருட்கள் வாங்க போகிறான். அதற்குள் அவர்கள் உள்ளே வந்து கிறிஷையும் அவன் பாட்டியையும் பார்த்து பேசுகிறார்கள். கல்யாணிக்கு பண்ண நியாயத்தால் தான் இப்போது குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறோம், கிறிஷை நாங்கள் வளர்க்கணும் ஆசைப்படுறோம் என்கிறார்கள். அதற்கு ரோஹிணியின் அம்மா, என் பொண்ணுக்கு இன்னும் உங்க மேல இருக்கிற கோபம் போகல, அவ தான் இதுல எந்த முடிவானாலும் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போது முத்து அங்கு வர அவனை பார்த்ததும் கிறிஷ் மாமா என ஓடி போய் பேச ஆரம்பிக்க, இதனை பார்த்து ரோஹிணி அம்மா கடும் அதிர்ச்சி அடைகிறாள். உடனடியாக அங்கிருந்து வேலை இருக்கும் என சொல்லிவிட்டு கிளம்புகிறாள். அதன் பின்னர் கிறிஷின் பெரியப்பா, உங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல என கேட்கிறான். துவும் ஆமாம் சார், கொஞ்ச நாள் எங்க வீட்டில் கூட இருந்தான், எங்க வீட்டு பையன் மாதிரி, உங்களுக்கு எப்படி கிறிஷை தெரியும் என கேட்கிறான். உடனே அவரும் என் தம்பி பையன் தான்ப்பா அவன், அவங்க அம்மா 3 மாசம் கர்ப்பமா இருக்கும் போதே வீட்டை விட்டு துரத்திட்டோம், அதுக்காக பாவத்துக்காகத்தான் இப்போ அனுபவிக்கிறோம், இப்ப கிறிஷ் எங்களோட வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்க அம்மா கோபமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனை அடுத்து முத்து வீட்டுக்கு வருகிறான். அங்கு பாண்டிச்சேரியில் இருந்து அனைவரும் வந்துவிட மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டு கிறிஸ் பற்றி பேச ஆரம்பிக்கிறான். அவன் நடந்த விஷயங்களை சொல்ல சொல்ல கடும் அதிர்ச்சி அடைகிறாள் ரோஹிணி. கிறிஷுக்கு அந்த விஷயம் எதுவும் தெரியாது போல, தன்னை பற்றி எதுவுமே தெரியாமல் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான் போல என்கிறான் முத்து. அதன் பின்னர் ரோஹிணி தனது அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கிறிஷ் கூட்டிட்டு கோவிலுக்கு போனியா என கேட்கிறாள். அவளும் வேற வழி இல்லாமல் நடந்த விஷயங்களை சொல்கிறாள். இதனைத் தொடர்ந்து ரோஹிணி எடுக்க போகும் முடிவு என்பதை நாளைய எபிசோடில் பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.